கோலம் அடிபொலி சூப்பரா இருக்க. செல்லக்குட்டி, உனக்கு இப்படி ஒரு சூப்பரான கோலம் கூட தெரியும்னு எனக்கு இப்பதானே தெரியும். கையில ஏகப்பட்ட வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்க போல இருக்க. சூப்பரா இருக்குடா. இது மட்டும் இல்லடா, இனிமேதான் நம்ம வாழ்க்கையை சொல்லி சொல்லின்னு சொல்லிக்க போகுது. அது இருக்கட்டும், என் குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் எங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுட்டே வாட்ஸ்அப்ல எல்லாரும் வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு தேவையான ஆளுகளை நீ கூப்பிட்டுக்கோ, யாரையும் விட்டுறாத. பராதி வந்துரும், என்ன கூப்பிடல ஒன்ன கூப்பிடலன்னு. வாடகை வீடோ அது சொந்த வீடோ இப்பதான் மொதப்படி எடுத்து வைக்கும். கடவுள் புண்ணியத்துல வாடகை வீடு கொஞ்ச நாள்ல நம்ம சிறுக சேமிச்சு ஒரு சொந்த வீட்டை கட்டிடணும். எலி விலையானாலும் தனி விலை வேணும்னு சும்மையா சொன்னாங்க. சரி, யாரா இருந்தாலும் விவரத்தை சொல்லு. திடுதிப்பு இப்படி பால் காய்ச்சி வச்சுட்டோம் அவசரமாட்டு. அதனால எதுவும் நினைச்சுக்கிட்டாதே, சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லு. யாருக்கு போன் அடிக்க போறா? யார் அந்த விஐபி முக்கியமான ஆளு? எங்க அக்கா மோவா, என் தங்கமே ரசாத்தி பேசுதா. என் மக்களே, என் மர்மால எப்படி மக்களே இருக்க? உன் புருஷன் எப்படி இருக்காரு மக்கா? உங்க மாமியா நாத்தனாரு எல்லாரும் குடும்பத்தோட நல்லா இருக்கீங்களா? என்ன முடியுமா? என்ன திடுதிப்புன்னு முடிவெடுத்தீங்க? அப்படியே மக்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா. அந்த கூட்டத்துல இருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு நினைச்சுக்கா. இனிமே உன் வாழ்வு சந்தோஷமா இருக்க போகுது, நல்ல ஜெகஜோதியா இருக்க போகுது. அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் மக்களே. எங்க அக்கா மாமா ரத்தன வீட்டுக்கு நான் வராம இருப்பேனா? இப்ப கிளம்பிருந்தேன். மக்கா, அந்த மாட்டு மடியை கேட்டல, எங்க அக்கா மாமா தண்ணி கொடுத்து நான் போறாளாம். இன்னைக்கு இந்த தாய் மாமா போய் சபையை நிறைச்சு போடுவேன். எங்க போச்சு தெரியல இந்த மாமியா கிளவி. என்கிட்ட இருக்க சாவியை வச்சு வீட்டை திறந்துட்டேன். ஓவா தண்ணி கொடுத்துட்டு போறானா மாமியா கிளவி சந்தோஷத்துல தலகால் புரியாம தெரியுமே. வீடு விட யார இறங்கி பாடு சொல்லிட்டு வருமே. நேத்து வீட்டு கிளம்பணுமே, நேரம் வர ஆயிட்டு. இந்த மனுஷன் வர கடைக்கு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரனாரு, பழங்கள் எல்லாம். ஆளை காணலையே. ஆகா, எங்க வீட்டு அலாரம் நான் வந்துட்டு. வாய முடுக்கத்தே, பச்சை பிள்ளைனா பயந்துருவோம்ல தே. பாவி மக்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஐயா. வாய முடுக்கத்தே. சந்தோஷம் பொறுக்க முடியல மருமல. அதான் ஒரு மாதிரி திருச்சி விட்டேன். தெரியுது நீங்க எவ்வளவு சந்தோஷத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப காலு ரெண்டு தரையில பாவாத அப்படி ரெக்க கட்டில பரப்பிய. ஆமா மருமல, சந்தோஷம் தாங்க முடியல. ஏன் நியாயத்தை சொல்லு மருமல. ஒரு பொம்பு பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி அதுக்கு கூடுதல் குறவை பார்த்து கரெக்டான வயசு வந்தானே நல்லபடியா மாப்பிளை தாடணுமே. எந்த மாப்பிளை வருவானோ தெரியலையே, எந்த பக்கத்துல இருந்து வருவானோ, எந்த திசையில இருந்து வருவானோ அப்படின்னு கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி நல்லபடியா வரணும் கடவுளேன்னு சொல்லி டெய்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு மாப்பிளைய பார்க்க ஆரம்பிப்போம். தங்க விக்க வேலையை பாத்தியா, தலைக்கு மேல வெள்ளம் போன மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த லட்சணத்துல என்னதான் இருந்தாலும் சும்மையா கட்டிட்டு போவானுவா. 15 போன போடுங்க, 20 போன போடுங்க, 25ங்க ஏலமா கொடுத்தானுவா. சாவத்து போயிடுவா. இந்த நிலைமையில எல்லாத்தையும் சமாளிச்சு எடுத்து அங்க கடனை வாங்கி இங்க கடனை வாங்கி அங்க உருட்டி இங்க பரட்டி குழுல கடனை வாங்கி எப்படியோ 10-15 போன நகை தேத்திருந்தோம். மாப்பிள எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல பயலா இருக்கணும். மாமியாக்காரி குணமுள்ளவளா இருக்கணும். அதே மாதிரி நாத்தனாக்காரியும் ஆர்ப்பாட்டம் இல்லாம கொஞ்சம் அமைதியானவளா இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைல கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்து போகணும். அப்பெல்லாம் நினைச்சு எடுத்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா கொண்டாடி போவாள்வா. இருக்காள்வள மாமியா நாத்தனான்னு எல்லாத்தையும் பொத்தம்போதும் சொல்ல மாட்டேன் மருமோல. நல்ல மாமியாரு, நல்ல நாத்தனாரு, நல்ல குடும்பத்துக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம பிள்ளை மாதிரிதான் அப்படி நினைக்கக்கூடிய மாமியார் நாத்தனார் இருக்கக்கூடிய வீடுகளும் நிறைய வீடு இருக்கு. நானே எத்தனை பேரை பார்த்திருக்கேன். ஆனா 1-2 மாமியா நாத்தனா மாதிரி கிடக்காள்வாமா. நமக்குன்னு தினவோல வந்து சேர் வாழ்வா. நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தோம்னா அங்க போய் படாத பாடுபடுத்தி பம்பரமா ஆக்கி கொடுத்தாலும் பிள்ளைகள சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சின்ன பொண்ணுக்கு மாமியா அழுதுட்டு இருக்கு. எப்படி உன் மாமியார் எதுக்கு அழுதுட்டு இருக்கு? இப்போ ஆத்து வீட்டுல எதுவும் பிரச்சனையா மறுபடியும் ஏன் தண்ணி கொடுத்துன்னு போலியோ? இல்ல, 4 மணி சும்மா இருங்க. நாட்டு நிலவரத்தை சொல்லிட்டு இருக்கு. மனசுல இருக்கிறதெல்லாம் சில நேரத்துல பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க மாதிரி என்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அது போக்குல சொல்லிட்டு பாவம் மனசுல இருக்க பாரம் தீரட்டு. அதனாலதான் பேசாம நான் இருந்துட்டு இருக்கேன். பேசாம இருங்க நீங்களும். சரி சரி விடுங்கல்ல. இந்த பிள்ளைகளும் பாட்டு போற நகை நட்டு காணாதுன்னு அந்த மாமியா நாத்தனார்லாம் ஒண்ணு கூடி உருப்படாதவளுவா. அந்த நகையை வாங்கிட்டு வா, உங்க அத்தகாரி வீட்டுல இந்த நகையை வாங்கிட்டு வா, கொலுசை வாங்கிட்டு வா, ஒட்டியானத்தை வாங்கிட்டு வா பாடுவா. அதுவும் காணாதுன்னு காரை வாங்கிட்டு வா, மோரை வாங்கிட்டு வா, மோரை கட்டையை வாங்கிட்டு வா. என்ன மாதிரி பாடுபடுத்தி கோடுமை படுத்தாளுவா.
இதை ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க தே. இல்ல மருமல, எனக்கு சங்கடமா இருக்கு. பேப்பர்ல பாரு, இந்த டிவில பாரு, என்ன பாடுபடுத்த கொடுமைப்படுத்தான்னு சொல்லிட்டு பாக்க மாத்தியா? அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குல்ல. அம்மா பிள்ளைகள மாறதானே அந்த பிள்ளைகளும் சில வீட்டுல அம்மா காரி கூட இந்த மௌனனும் சேர்ந்து விடுதானுவா. அந்த பிள்ளைகளை மட்டும் கொடுமைப்படுத்தானுவா. தாலி கட்டி கூட்டிட்டு போறானுவா. எதுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கு கூட்டு போறானு கிறுக்கனுவா. நீ ரொம்ப பேசாதீங்க தே. எல்லாரையும் நான் சொல்லல மருமல, இந்த மாதிரி கொடுமைப்படுத்த ஆளுல மட்டும் தான் சொல்லுது. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பிள்ளையை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு எவ்வளவு கட்டி கொடுக்கன்னு சொல்லி நமக்கு தானே அந்த வார்த்தை தெரியும். என்னத்த சொல்ல, ஒண்ணு சொல்லதுக்கு இல்ல சாவத்த. ஒரு பொம்பளை பிள்ளை அழுத கண்ணீர் சும்மையா விடும். அது தந்தப்புல கூலி கொடுக்க தானே செய்வாரு கடவுளே. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காரு மருமல. அது சரிதான், ஒரு வேலை பார்த்து கூலி கிடைக்கிறதுன்னு செய்து அதே மாதிரிதான் இந்த மாதிரி வேண்டத்த வேலை பார்த்தா அது தந்தப்புல கூலி கிடைக்கதான் செய்யும். சரி வருத்தப்படாதீங்க தே. இந்த நேரத்துல எதுக்கு போட்டு அழுதுட்டு அடக்கிய? இல்ல மருமல, என் மனசுக்குள்ள அவ்வளவு ஆத்திரமா வருது. அதை கொட்டி தீத்துனோம்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் சாந்தமடையும். இல்ல வச்சுக்கியா மண்டைக்குள்ள ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சில வீடுகளும் இந்த நகை நட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுமைப்படுத்த மாட்டாளுவா. வீட்டுல நல்ல மாமியா நாத்தனக்காரல காலுக்கு மேல காலை போட்டு போய் யாரத்துல உட்காந்துக்கிடுவாளோ கலெக்டர் மாதிரி. இங்க வரக்கூடிய மருமல போட்டு கொல்லுன்னு கொல்லுவாளோ வேலையை சொல்லி. ஒரே ஆளா வேலை செய்து சாவ முடியுமா மருமல? அந்த பிள்ளைகளோட எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தானே நினைக்கும். வேலை செய்ய வேண்டியதா. ஆனா கூடமான அந்த மாமியாரி கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணா தானே இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சொல்லு, இந்த பிள்ளைகள் அந்த வீட்டுல போய் கண்ணீர் வடிச்சுனா அந்த வீடு உருப்படுமா சொல்லு? ஒரு பக்கம் இப்படி இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சில வீட்டுல மர்மமா ராஜா கொடி கட்டி தான் பறக்கு. மாமியா மாதிரியே தூக்கி கடாசி இருந்தாளுவா. சில வீடுகள்ல புருஷனை கைக்குள்ள போட்டுட்டு மாமியார வந்து பாருடியே அப்படின்றதா. ஆத்தனக்காரியை நாட விட மாட்டேக்காளுவா. அம்மா வீட்டுக்கு வந்துருவாளோ அந்த ஆளை பைய தூக்கிக்கிட்டு லீவ் விட்டோட நான் ஒரு நாள் 2 நாள்னு. ஒரு நாள் 2 நாள் பேசாம வீட்டுல புருஷ வீட்டுல கிடக்க வேண்டியதுனே இங்க இதுக்கு வாராளுவா அப்படின்னு சொல்லக்கூடிய மருமக்கமார்களும் இருக்கதா மருமல செய்தாளுவா அந்த உலகத்துல. ஆமா அதுவும் சரிதான். அப்படின்னு சில ஆட்கள் இருக்கதான் செய்து. என்ன செய்ய? ஆத்தனக்காரி வாரானாலே பெட்டி கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய மருமக்கமார்களும் இருக்கதான் செய்தோம். என்ன செய்ய? உலகத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு. என்னதான் செய்யணும் எனக்கே தெரியல. எதை என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்தெடுத்து போகக்கூடிய என்ன போல ஒரு நல்ல மர்மம் உங்களுக்கு கிடைப்பாளே. கொஞ்சம் தான் போதுமே. நான் தான் நல்ல மர்மா. ஊர் உலகத்துல வேற ஒரு நல்ல மர்மம் கிடையாது அப்படின்றவியா? நீ மட்டும் இல்ல, நானும் நல்ல மாமியார் தான். அதையும் மனசுல வச்சுக்கா. என்ன சிறப்பு உன் மாமியார்களை திருப்பி ஒரு மாதிரி வெட்டிட்டு வாடுது. அதான் மாமியாருக்கு குணங்குது. நல்லா இருக்கும். திடீர்னு நம்மள கிறுக்கு பிடிச்சிரும். வெட்டிட்டு வாடுது பாத்தீங்களா? நீ எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிட்ட பத்தியா? அதான் உனக்கு பிரச்சனையே வர மாட்டேங்குது. அட 4 மணி பிரச்சனையே இல்லாத ஆள்கள் கிடையாது. மாமியார மருமோட எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு சரி வருது போதுன்னு விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. அப்பதான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும், சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். நல்லபடி வெட்டிக்கிட்டு போச்சுல என் மாமியாரு. இப்ப பாருங்க எப்படி வருதுன்னு. அடப்பாவி, வெட்டிக்கிட்டு போச்சு சிரிச்சிட்டு வந்து நிக்கி. என்னதே அர்மல தாம்பளத்துல வச்சு கொடுக்கும்போது வெத்தலை பாக்க பழமா வாங்கி கொடுக்கணும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு சொன்னியா? எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியாச்சுதே. உங்க மோவை வர வழியில வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. எங்க போனாரோ தெரியல, எங்க நின்னு உருண்டுட்டு இருக்காரோ தெரியல. நான் சொன்னேன் இங்க சந்தையில நான் வாங்கிக்கிட்டேங்கன்னு. கேட்கவே மாட்டேன்டாரு. நான் வர வழியில நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன்னாரு. ஆள் அட்ரஸே இல்ல. மோவை வரதுக்குள்ள இங்க பால் காய்ச்ச முடிச்சு பந்தியே முடிச்சிரும் போல இருக்கு. அந்த மர்மல இப்ப வந்துருவான். சரி மர்மல கொஞ்சோண்டு வயிறு விஸ்டாப்ல இருக்கு. ஆளு ஒரு கப்பு காபி போட்டு கொண்டாரே, குடிச்சு போட்டு அந்த போவேனே. இருங்க நான் காபி போட்டு கொண்டுட்டா. ஏண்டா நீ அங்கங்க அலைஞ்சிட்டு வந்திருக்க. நான் காபி போட்டு நீ குடி. பாத்தீங்களா நல்லபடி அது வெட்டிட்டு போகுதுன்னு நானும் கூட சேர்ந்து வெட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பமா இருக்காது. சரி வயசானது நேரத்துல எதிர்த்து அவனை சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதே தன்னாப்புல சந்தோஷமா வந்து பேசிட்டு போவோம். பாத்தீங்களா இப்ப உட்கார வச்சு காபி போட்டு கொண்டாரேன்னு இருக்கு. பரவாயில்ல, நல்ல மாவே நல்ல மர்மா. இதே மாதிரி பார்த்த ஆள்கள்லாம் கொஞ்சம் குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாலே எந்த பிரச்சனையும் வராதையா. சிரமனே என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க காய்கறி வந்தது போனது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. போறதே போறோம் சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரும் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல மனசு நீர் வெண்டைக்காய் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் என்ன சொன்னேன் இதை மட்டும் வாங்கிட்டு வரும் நாத்து வீட்டுக்கு போகணும் யாராயிட்டல. அதனால வெத்தலை பாக்கு பழம் மட்டும் முதல்ல வாங்கிட்டு வரேன் இருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாராம். என்னத்தை சொல்ல இதான் நாளைக்கு வாங்கிக்கலாம. எடுத்து வை டக்கு புக்குன்னு கிளம்பிதான் இருக்கேன். உங்க அம்மா ஆளுக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டாருன்னா குடிச்சிட்டு போலான்னா. எனக்கு காப்பி வேண்டாம் டீ, வர வழியில டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். இதே காப்பி போடாண்டா எனக்கு வேண்டாத. யாராவது முதல்ல பால் கக்கி வீட்டுக்கு போவோம், அங்க போய் பாலை குடிக்கலாம் வாங்குதே. எனக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட சொல்லு மாமியாட்ட. உத்தரம்னா நேராவதுல பால் கைப்பு போறோம், அங்க போய் பாலை குடிப்போம். அதுக்குள்ள காப்பியை போடுங்க ஸ்ட்ராங்கா போடுங்கன்னு. முக்கின்னு ஒரு கப் காஃபி போட சொன்னா குறைஞ்ச பீரும் பாத்துக்கிட்டேனா. நல்லபடி உட்காந்துடுங்க. நான் இந்த காய்கறி அங்கோட்டு போட்டுட்டு இந்த தாம்பளத்துல பழம் வெத்தலை பக்கையெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வாடியாரேன். கொஞ்சம் பார்க்கவே என்னோட பொறுக்க முடியல, சிரிப்பால வருது. யாரு பார்த்தா வேலைன்னு தெரியலையா? ஆம்டி ஒரு மாதிரி நிக்க வீட்டுல நேரம் போகாம பாட்டு போட்டுட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடினியோ, கையும் காலும் ஒரு மாதிரி அப்படி நின்னுட்டோ. 3 வானரம் வந்து என்ன போட்டு படாத பாடுத்து படுத்தி வச்சுட்டு போயிட்டு வா. 3 வானரங்களா? அது யாருடி? வேற யாரு? எங்க அண்ணா மொட்டாண்டி கூட அந்த சின்ன பொண்ணு அந்த 4 முடி இருக்கால, 4 முடி 7 முடி அவளும் தான். என்னவா ஒரு சொக வைத்தியம் கொடுக்கேன்னாப்பா பிரிச்சு எடுத்துட்டா.
ரொம்ப நாளா முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து முடிச்சு வச்சுட்டு போயிட்டாவல. நீ வாழ்க சின்ன பொண்ணு, நாலுமணி, நீங்க 2 பேரும் வாழ்கம்மா, வாழ்க. ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க 2 பேரும். நான் அங்கங்க வச்சு பாக்கேன், கையை திருப்ப முடியல, காலை திருப்ப முடியல, இப்படியே நின்னுட்டு இருக்காப்ல இருந்து. கைய கால திருப்பவே வேண்டாம், அப்படியே நீ இருந்துக்கோ. எனக்குதான் சுகமோ சுகம். இன்னைக்குதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு எனக்கு. ஏங்க ஏங்க என்னங்க ஏங்க, நான் இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி உங்க பேச்சிலே தெரியுது. உங்க மூஞ்சதான் பார்க்க முடியல, ஆனா குரலை கேட்டோடனே கண்டுபிடிச்சிட்டேன். இல்லடி, நீ கஷ்டப்படுறத பார்த்து அழுதுட்டு இருக்கேனா? இப்படி ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போயிட்டாவளே பாவி மக்கா அப்படி சொல்லி உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டு குபுக்குன்னு அழுதுட்டு இருக்கேன். நம்பிட்டேன் வை, நம்பிட்டேன். அண்ணன் எப்ப சாவன் தின்ன எப்ப காலியாவுன்னு காத்து கிடந்தேரு. இன்னைக்கு எல்லாமே ஜாலியை முடிச்சிட்டாலும் சந்தோஷப்பட்டு பேர் உள்ளுக்குள்ள பூரிச்சு பேர். எனக்கு தெரியாதாக்கும் ஓமரை பத்தி. ஈர் மட்டும் இல்ல, ஓமரு குடும்பமே சந்தோஷப்படும்படி போட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் குரூப்ல போட்டுருப்பேரா குரூப்ல. ஐயோ, நம்மளே மறந்துட்டோம். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினா. போட்டோ எடுத்து எங்க அம்மைக்கு தான் அனுப்பணும். 2வது எங்க அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. 3வது என் தம்பி பொண்டாட்டிய இவ என்ன பாடுபடுத்துவா. அவளுக்கு கண்டிப்பா அனுப்பி விடணும். பார்த்து சந்தோஷப்படட்டும். என்ன வை போட்டோ எடுத்துட்டு இருக்கேரு? நீ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. எங்க ஊர்ல ஒரு பாட்டி உண்டு. அந்த பாட்டிட்ட அந்த காத்து பிடிக்கி வைத்தியம் எப்படி பண்ணேன்னு நான் கேட்கணும்ல. அதான் நீ எந்த லட்சணத்துல இருக்கன்னு போட்டோ எடுத்து அனுப்புனாதானே அந்த பாட்டி பார்த்துட்டு கை வைத்தியம் என்ன ஏதுன்னு சொல்லும். வேற கை வைத்தியம் வேண்டாம், ஆஸ்பத்திரி கூட்டு போவோம். ஒரு ஊசிய வேணா போடுவோம், வேற வழியே இல்ல. ஊசினால எனக்கு பயம்தான். நாடு என்னவா கச்சக்கரன்னு வச்சு பாத்துட்டேன், ஒண்ணும் நடக்க மாட்டேக்கு. வேற வழி இல்லாம ஊசிய போட்டுதான் ஆகணும் போல இருக்கு. ஒண்ணு வேண்டாடி, எங்க ஊர்ல காத்துப்பிடி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த செம்பு வச்சு ஒரு மாதிரி காத்துப்பிடி எடுப்பாங்க. அந்த பாட்டிட்டு கேட்ட தெரியும். சரி, அப்ப சீக்கிரம் கேட்டு சொல்லுவோம். என்னவா ஒண்ணு பண்ணி சரியாக்கு போய் என்ன செய்ய? ஒரு வேலை சொல்லி வாடுதா, திங்க முடியல, ஒண்ணு செய்ய முடியல. பாட்டி பாத்தியால என் பொண்டாட்டியோட லட்சணத்தை? ஆமா, கைய ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. ஆமா காத்துப்பிடியாதான் இருக்கும்னு நினைக்கேன். என்ன புடியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு விடணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க பாட்டி. அப்படியா? ரொம்ப ஈஸில. சரி பாட்டி, ரொம்ப சந்தோஷம். வைக்க பாட்டி, நல்ல விட்டே இல்ல, சும்மா அடிச்சு விட்டாச்சு கதையே பாட்டிட்டு பேசுறேன்னு. ஆரம்பிச்சிருந்தா காத்துப்பிடி வைத்தியத்தை லேச கை கொண்டா அப்படி பாதமா தடவி எடுத்தது. இதான் சான்ஸ். குறுக்கு மட்டும் சரியாகணும். அதுல இருந்து காத்து சேர்ந்திருக்கும் போது காத்துப்பிடியா எடுத்து விட்டுறேன். ஆத்து மனசா, என்னால பொறுக்க முடியல. அப்படின்னுக்கா. பரவாயில்லைங்க, உங்க கையில ஏதோ மந்திர சக்தி இருக்குன்னு நினைக்கேன். கைய காலை வச்சு அங்கங்க அக்கி வர ஆடி வர சமட்டி தள்ளினிய. நானும் தலையை சுத்தி தலகுப்புற போய் சாடி விழுந்த மாதிரி விழுந்தேன். எங்க நம்ம செத்தவங்களுக்கு நினைச்சேன். 5 நிமிஷத்துல காத்துப்பிடியெல்லாம் போய் உடம்பே கலகலகலன்னு ஆயிட்டேன். ஆஸ்பத்திரி ஊசி தான் போடணும் போலுக்கு நினைச்சேன். நல்ல வேலைங்க, ஊசி போடாமலே என்ன காத்துப்பிடியெல்லாம் சரியாக்கி விட்டுட்டேல. ரொம்ப நன்றிங்க. ஏ பாவி மக்கா, வலுத்த கட்டையா இருப்ப போல இருக்க. ஒன்னு அடிச்சு அடினா நான் காத்து போற பலூன் மாதிரி கிடக்கிறேன் டி.